பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவரே இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவரே இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். முழங்கும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே.
காத்திடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், கைகளை தட்டி ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சபையினுடைய ஆராதனைக்கு கடந்து சென்றிருப்பீர்கள். தேவன் உங்களை நல்ல வார்த்தையினாலே ஆசீர்வதித்திருப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரே ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லி உங்களை நான் ஜெபத்துக்குள்ளே நடத்த விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அப்ரோஜனமற்ற மனிதர்களாகிய நம்மீது உடன்படிக்கை பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமிற்கு ஒரு உடன்படிக்கையை பண்ணினார். அவனுடைய வாழ்க்கையிலே திரளான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று பார்த்தால் 4வது வசனத்தை வாசியுங்கள். நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. விதமான வாக்குத்தத்தமான ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தும் பொழுது அவர் ஒன்றும் இல்லாதவராய் இருக்கிறார். என்றைக்கு ஆண்டவர் உடன்படிக்கையை ஆபிரகாமோடு ஏற்படுத்தினாரோ அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் ஆபிரகாமையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வைத்தார். அவன் கண் பார்க்கும் பூமி எல்லாம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அவனுடைய சந்ததியை திரளாய் ஆண்டவர் பெருக பண்ணினார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உடன்படிக்கையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பா, நீர் எனக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தும். உம்முடைய ரட்சிப்பை நான் சந்தோஷமாய் பெற்றிருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே நீர் என்னை மீட்டு இருக்கிறீர். உம்முடைய ராஜ்யத்தின் வல்லமையினாலே நீர் என்னை நிரப்பி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. முடிவு பரியந்தமும் நான் உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நல்ல உடன்படிக்கையை எனக்கு கொடுத்து அன்று ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல என்னையும் என் குடும்பத்தையும் என் ஜனங்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் எனக்கு ஆசீர்வாதத்தையும் திரளையும் எதற்காக கொடுக்கிறீர் என்றால் உம்முடைய ராஜ்யத்தின் வல்லமைக்காக, உம்முடைய வேலைக்காக நீர் எங்களை பெருக பண்ணுங்க, ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசுவே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் என்று சொல்லுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நாம் ஒரு நிமிடம் கண்களை தாழ்த்தி நாம் எல்லாம் ஆண்டுடைய சமூகத்திலே எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ரட்சிப்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய காருண்யத்திற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வயது முதிர்ந்தவனாய் இருந்த ஆபிரகாமோடு ஒரு நல்ல உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவரை நீர் திரளாய் பெருக பண்ணினது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல உடன்படிக்கை ஏற்படுத்தி எங்களை திரளாய் பெருக பண்ணும் ஆண்டவரே. திரளாய் பெருக பண்ணுகிறது நீர் எப்படி விரும்புகிறீரோ அவ்விதமா எங்களை பெருக பண்ணுங்க. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நல்ல செழிப்பாய் ஆண்டவரே அவர்களை நீர் பெருக பண்ணுங்க. குடும்பங்களை விருத்தி அடைய பண்ணுங்க ஆண்டவரே. அவருடைய தொழிலை விருத்தி அடைய பண்ணுங்க. எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.